என் பெயர் நிருமலா. நான் என் அம்மாவிடம் மீண்டும் மீண்டும், "அம்மா, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், நான் 2வது திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று. அப்படியிருந்தும் நீங்கள் ஏன் என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள்?" என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த முறை என் அம்மாவும் என் மேல் பாய்ந்தார்கள். "நல்லது, நீ கல்யாணம் செய்யவில்லை என்றால் எப்போது வரை இந்த வீட்டில் உட்கார்ந்திருப்பாய்?" என்று கேட்டார். "உன்னால் தான் உன் அண்ணன்மார்களின் குடும்பம் உடைகிறது. உன் அண்ணன் உன் அண்ணியை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். உன் அண்ணி உனக்கு கல்யாணமானால்தான் இந்த வீட்டிற்கு திரும்புவாள் என்று அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார்கள். உன்னால் என் மகன்களின் குடும்பம் வீணாகப் போக நான் விட முடியாது என்பதால் நான் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். உன் கணவன் விக்னேஷ் உன் மீது எவ்வளவு அன்பாக இருந்தான். நீயோ உன் கணவனின் அருமையை ஒருபோதும் அறிந்ததில்லை. மற்றவர்களை எப்போதும் நீ தவறாக பயன்படுத்திக் கொண்டாய்." அம்மாவின் பேச்சை கேட்டதும் என் மனம் உடைந்து போனது. அம்மா அறையை விட்டு வெளியேறிய பிறகு நான் கோபத்தில் சிதறிப் போனேன். என் தவறை நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. இப்போது எப்படி உணர்வேன்? மாறாக கோபத்தில் அறையிலிருந்த பொருட்களை எடுத்து வீச ஆரம்பித்தேன். அப்போது என் இதயத்தில் ஒரு லேசான குரல் கேட்டது. "இதற்கெல்லாம் காரணம் நீதான். விக்னேஷோ அல்லது உன் வீட்டாரோ அல்ல. உன் அநாகரிகமான மற்றும் தவறான நடத்தையே உன் வீட்டை பாழாக்கியது. விக்னேஷ் உன்னை எவ்வளவு நேசித்தான். உன்னை பார்க்காமல் அவனுக்கு பொழுது விடியாது. ஆனால் நீ அவனை எவ்வளவு தொந்தரவு செய்தாய். அவன் பொறுமையை எவ்வளவு சோதித்தாய். அதனால் அவன் கோபத்தில் உன்னை தன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றி விட்டான்." இந்த மனசாட்சியின் குரல் என் மனதை உள்ளே இருந்து உலுக்கியது. ஆமாம், தவறு என்னுடையதுதான். ஆனால் இப்போது என்ன செய்வது? என்னையே முடித்துக் கொள்ளலாமா? என் அம்மா என்னை மிரட்டிய போது வேறு வழியின்றி நான் 2வது திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டியிருந்தது. விக்னேஷின் நினைவுகளை என் இதயத்தில் எங்கோ புதைத்து 2வது திருமணத்திற்கு தயாரானேன். என் பெற்றோர் எனக்காக எவ்வளவு பிரார்த்தனை செய்தார்களோ அதே மகள் நானா என்று என்னால் நம்ப முடியவில்லை. நான் அவர்கள் வாழ்க்கையில் வந்தபோது தெரு முழுவதும் இனிப்புகள் விநியோகிக்கப்பட்டன. ஆனால் இன்று அதே குடும்பம் என்னை அந்நியமாக ஆக்கியது. இதற்கெல்லாம் காரணம் நான்தான். என் தவறுகள், என் பிடிவாதத்தின் காரணமாக நான் சீரழிந்து போயிருந்தேன். என் திருமணம் நந்தகுமாருடன் நடத்தப்பட்டது. நான் நந்தகுமாரை ஒரு முறை பார்த்தேன். அவன் முகம் அமைதியாக இருந்தது. அங்கே எந்த உணர்ச்சியும் இல்லை. என் முதல் கணவர் விக்னேஷின் நினைவு வேகமாக வந்தது. முதல் திருமணத்தின் போது அவன் முகத்தில் அன்பு கடல் பொங்கியது. விடைபெறும் போது அவன் என் கையை பலமாக பிடித்தான். என்னை அன்புடன் காரில் அமர வைத்தான். என் காதில் மெதுவாக, "அழாதே நிர்மலா, உன் கண்ணீர் என் இதயத்தில் விழுகிறது. நான் உன்னை ஒருபோதும் அளவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புவேன்" என்று சொன்னான். ஆனால் இப்போது நான் நந்தகுமாருடன் காரில் அமர்ந்து விடைபெற்று கொண்டிருந்தேன். கார் சாலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் வெகு நேரமாகியும் நந்தகுமாரின் வீடு வரவில்லை. என் அம்மாவும் எந்த விசாரணையும் இல்லாமல் அவசரத்தில் நந்தகுமாருடன் என் திருமணத்தை முடித்து வைத்திருந்தார். இந்த உறவை ஒரு பெண் புரோக்கர் மூலம் ஏற்படுத்தியிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து கார் ஒரு சிறிய கட்டடத்தின் முன் நின்றது. ஆச்சரியத்துடன் நான் என் கணவனை பார்த்தேன். "இதுதான் உங்கள் வீடா?" என்று கேட்டேன். அவன், "சும்மா என்னுடன் உள்ளே வா, அதிகமாக கேள்வி கேட்காதே" என்று சொன்னான். நான் அவனை ஆச்சரியத்துடனும் குழப்பமான பார்வையுடனும் பார்த்தேன். அது மிகவும் சிறிய வீடாக இருந்தது. எங்கள் வீட்டின் மாட்டுக் கொட்டகையைப் போல. அந்த வீட்டிற்குள் ஏற்கனவே 3 ஆண்கள் இருந்தனர். அதில் ஒருவருக்கு 60 வயது இருக்கும். மற்ற இருவரும் இளைஞர்களாக இருந்தனர். அவர்களை தன் தம்பி என அறிமுகப்படுத்தினான். பிறகு மாமியார் என்று சொல்லி ஒரு பெண்மணி என்னை அழகுபடுத்தினார். சிறிது நேரத்தில் என்னை அங்கிருந்த ஒரு சிறிய அறைக்குள் கையில் பாலுடன் அனுப்பி வைத்தார். அங்குதான் என் கணவன் எனக்காக காத்திருந்தான். நான் சென்றதும் அவன் எதுவும் பேசவில்லை. மாறாக அவன் தன் சட்டையின் பொத்தான்களை கழற்றத் தொடங்கினான். அறையின் கதவை மூடிவிட்டு என் மேல் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினான். சிறிது நேரம் நான் அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றேன். ஆனால் அவன் உறுதியான, வலிமையான வாலிபன். நான் நாசுக்கான பெண். ஒரு நிமிடங்களில் அவன் என்னை கட்டுப்படுத்தி கொண்டான். நான் அவனிடம் உதவியற்றவளாகி போனேன். கடைசியில் நான் தோல்வியை ஒப்புக்கொண்டு என்னை அவனிடம் ஒப்படைத்தேன். எப்படி இருந்தாலும் அவன் என் கணவன். நான் எவ்வளவு நேரம் அவனிடமிருந்து தப்பிக்க முடியும்? அவன் என் மீது தன் உரிமையை பயன்படுத்த தொடங்கினான். தன் கணவன் கடமையை செய்ய ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து அவன் என்னை விட்டு விலகி தன் சட்டை பொத்தான்களை போட்டுக்கொண்டே, "அருகில் இருக்கும் பாலை குடித்து விடு" என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து அவசரமாக வெளியே சென்றான். நான் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன். எதற்காக இவ்வளவு அவசரம் காட்டிவிட்டு வெளியில் செல்கிறான் என்று. சிறிது நேரம் நான் அவனுக்காக காத்திருந்தேன். பிறகு களைப்பின் காரணமாக அருகிலிருந்த பாலை குடித்துவிட்டு கண்களை மூடினேன். எப்போது உறங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை.
காலையில் கண் விழித்து பார்த்தபோது உடல் முழுவதும் வலி ஏற்பட்டது. என்னால் எழக்கூட முடியவில்லை. உடம்பில் ஆங்காங்கே நகைக்கீறல்கள் இருந்தன. தட்டு தடுமாறி எழ முயன்ற போது என்னால் முடியவில்லை. உடலில் பயங்கரமான வலி ஏற்பட்டது. நான் உறங்கச் செல்வதற்கு முன் இதை போல இல்லை. நான் உடுத்தியிருந்த ஆடை கிழிக்கப்பட்டு அலங்கோலமாக கிடந்தது. என்னால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது இரவு என்ன நடந்ததென்று. நான் தட்டு தடுமாறி அறையை விட்டு வெளியே வர அங்கு எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் அந்த வீட்டில் யாருமே இல்லை. வீடு முழுவதும் சுத்தமாக துடைக்கப்பட்டிருந்தது. எந்த பொருளும் இல்லை. என் நகைகள், என் திருமணத்திற்காக கொடுத்த பொருட்கள் என எதுவுமே இல்லை. நான் அதிர்ச்சியுடன் வீட்டை விட்டு வெளியே வர என் கோலத்தை பார்த்த சிலர் என்னை விசாரிக்க நான் அனைத்து உண்மைகளையும் அழுது கொண்டே கூறினேன். அவர்களும் என் மேல் பரிதாபப்பட்டு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். என்னிடம் விசாரித்து என் அண்ணன்களிடமும் தகவலை தெரிவித்தனர். சிறிது நேரத்தில் காவல்துறையும் என்னை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பெற்றோரும் குடும்பத்தார்களும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். சிறிது நேரத்தில் எனக்கு என்ன நடந்தது என்ற அறிக்கை வந்தது. எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து சுமார் 4 பேர் கொண்ட கும்பல் என்னை சீரழித்ததாக அறிக்கையில் காண்பிக்கப்பட்டது. இதை கேட்டு நான் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தோம். அங்கு வந்த காவல்துறையும் அவர்கள் ஒரு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மேல் ஏற்கனவே இதை போல பல வழக்குகள் உள்ளன. நாங்களும் அவர்களை தீவிரமாக தேடி வருகிறோம். அவர்களின் வேலையே பெண்களை திருமணம் செய்து கொண்டு இரவு முழுவதும் சித்திரவதை செய்து அவர்களிடமிருந்து பொருட்களையும் நகைகளையும் எடுத்துச் செல்வதுதான். நீங்கள் நன்றாக விசாரிக்காமல் இப்படி போய் மாட்டிக்கொண்டீர்களே என எங்களைத்தான் திட்டிவிட்டு சென்றனர். சில நாட்கள் வரை வலியும் வேதனையுமாக மருத்துவமனையில் இருந்தேன். அம்மாவும் அப்பாவும் என் அண்ணன்மார்களும் என்னை மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். வீட்டிற்கு கூட்டி வந்த பிறகு என் பெற்றோர் தலையை பிடித்து அமர்ந்து கொண்டார்கள். என் அண்ணன்மார்களும் ஒருபுறம் அமைதியாக நின்றிருந்தார்கள். என் அண்ணிமார்களும் என்னை வருத்தமான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். என் அம்மா, இப்போது நீ உன் சொந்த வீட்டை பார்த்து கொள்வாய் என்று நினைத்தேன். எங்கள் வீட்டிலும் அமைதியும் நிம்மதியும் வரும் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை. மற்றவர்களின் வாழ்க்கையை நாசமாக்க மட்டுமே நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். உன்னை பெறுவதற்காகவா நான் கடவுளிடம் கைகளை கூப்பினேன். நீ என் வீட்டில் பிறக்காமலேயே போயிருக்கலாம். மகள் வடிவில் என் மற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையை அளிக்கும் உன்னை போன்ற ஒரு குழந்தையை கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று எனக்கு தெரியாது. இதை கூறிவிட்டு என் அம்மா என்னை அறையில் தனியாக விட்டுவிட்டு சென்றார். மெல்ல மெல்ல எல்லோரும் என் அறையிலிருந்து சென்று விட்டார்கள். நான் என் விதிக்கு அழுது கொண்டே தனியாக அறையில் இருந்தேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தீ என் சொந்த முயற்சியால் ஏற்பட்டதுதான். விக்னேஷ் என் மீது எவ்வளவு அன்பாக இருந்தான். என் பார்வையை பார்க்க அவன் தீவிரமாக இருந்தான். நான் என்ன சொன்னாலும் செய்வான். என் நியாயமான மற்றும் அநியாயமான எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்வான். நான் மெதுவாக என் கண்களை மூடி மெல்ல மெல்ல கடந்த கால நினைவுகளில் மூழ்கினேன். நான் என் 2 அண்ணன்மார்களுக்கு ஒரே தங்கை மற்றும் என் பெற்றோருக்கு ஒரே செல்ல மகள். என் பிறந்த மகிழ்ச்சியை என் பெற்றோர் மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடினார்கள். நான் என் 2 அண்ணன்மார்களுக்கு பிறகு பிறந்தேன். என் 2 அண்ணன்மார்களும் அறுவை சிகிச்சை மூலம் பிறந்தார்கள். 3வது முறையாக என் அம்மா கர்ப்பமாக இருந்தபோது அவர் மனதில் ஒரே ஒரு ஆசை இருந்தது. அதாவது இந்த முறை அவருக்கு ஒரு மகள் வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினார். 3வது குழந்தைக்கு பிறகு என் அம்மா 4வது முறையாக கருத்தரிக்க முடியாது என்று மருத்துவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதனால் இது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. என் அம்மா நம்பிக்கையுடனும் கண்ணீருடனும் கடவுளிடம் ஒரு மகளுக்காக பிரார்த்தனை செய்தார். அவர் நேர்த்திக்கடன் வைக்காத கோவில் என்று எதுவுமே இல்லை. கடைசியில் 9 மாத நீண்ட காத்திருப்புக்கு பிறகு நான் பிறந்தபோது அம்மாவிடம் ஒரு மகளை பெற்றெடுத்ததாக கூறப்பட்ட போது அவர் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. வீடு முழுவதும் ஒரு திருவிழா கோலமாக மாறியது. தெரு முழுவதும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. ஒரு மகள் பிறந்ததற்கு இவ்வளவு மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறதே என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் என் பெற்றோர் தங்கள் வீட்டிற்கு ஒரு சின்ன தேவதை வந்திருக்கிறார் என்று பூரித்து போனார்கள். என் அண்ணன்மார்களும் எப்போதும் என்னை மடியில் தூக்கி வைத்திருப்பார்கள். இதுதான் அவர்களின் ஒரே ஆசையாக இருந்தது போல. நான் கொஞ்சம் அழுதால் எல்லோரும் கவலைப்படுவார்கள். எனக்கு ஒருபோதும் எந்த விஷயத்திற்காகவும் அழ வேண்டிய அவசியமே இருந்ததில்லை. என் சிறிய மற்றும் பெரிய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டன. என்னிடம் எல்லா வகையான பொம்மைகளும் இருந்தன. சில நேரங்களில் அப்பா எதையாவது வாங்கி வருவார். சில நேரங்களில் என் அண்ணன்மார்கள் வாங்கி வருவார்கள். என் குழந்தை பருவம் ஒரு இளவரசியைப் போல கடந்து சென்றது. வீட்டில் எல்லோரும் என்னை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டார்கள். என் அம்மா தினமும் எனக்காக புதிய புதிய உணவுகளை செய்வார். நான் சாப்பிடும் வரை என் பெற்றோர் தொண்டையில் எதுவும் இறங்காது. எனக்கும் என் பிடிவாதத்தை காட்டுவது பிடித்திருந்தது. ஏனென்றால் என் பிடிவாதத்தை நிறைவேற்றுபவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அம்மா சில நேரங்களில் என் பின்னால் தட்டுடன் ஓடுவார்.
சில நேரங்களில் என் அப்பா என்னை மடியில் உட்கார வைத்து சமாதானப்படுத்த முயல்வார். நான் பிடிவாதம் பிடித்த பிறகுதான் சாப்பிடுவேன். மெல்ல மெல்ல என் எல்லா பிடிவாதங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள எனக்கு பழக்கமாகிவிட்டது. நான் பெரியவளானதும் என் அம்மா என் அப்பாவிடம் விளக்கினார். பாருங்கள், நிர்மலா இப்பொழுது பெரியவளாகிக் கொண்டிருக்கிறாள். அவள் எல்லா பிடிவாதங்களையும் பூர்த்தி செய்யாதீர்கள். ஆனால் என் அப்பா என் அம்மாவின் பேச்சை கவனிக்காமல் அவர்களை அமைதியாக்கி விடுவார். காலப்போக்கில் என் நடவடிக்கைகளை பற்றி அம்மா கவலைப்பட ஆரம்பித்தார். இப்போது அவர் என்னை தடுக்கத் தொடங்கினார். ஏனென்றால் என் வயதோடு என் பிடிவாதமும் வளர்ந்து கொண்டிருந்தது. என் அம்மா என்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் தடுத்தால் அல்லது திட்டினால் நான் அப்பாவிடம் புகார் செய்வேன். அப்பா என் பேச்சை கேட்டு என் அம்மாவை திட்டுவார். அதே சமயம் அம்மா எனக்கு வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவர் பெண்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் பிற வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார். ஆனால் நான் அவர் வார்த்தைகளை ஒரு காதில் கேட்டு மற்ற காதில் விட்டு விடுவேன். இப்போது என் அம்மாவின் வார்த்தைகள் எனக்கு விஷம் போல தெரிந்தன. அவர் எனக்கு ஏதாவது விளக்க முயன்றாலும் நான் கோபத்துடன் அவர்கள் மேல் கத்துவேன். என் கோபத்தை பார்த்து அவர் அமைதியாகி விடுவார். நான் அம்மாவிடமும் அநாகரிகமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆமாம், அப்பா முன் கொஞ்சம் பயப்படுவேன். என் அம்மா நான் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எனக்கு எந்த வீட்டு வேலை செய்வதிலும் சுமையாக தெரிந்தது. நாள் முழுவதும் நான் கட்டிலில் படுத்திருப்பேன், மொபைலில் மூழ்கி இருப்பேன் அல்லது தோழிகளுடன் போனில் பேசிக் கொண்டிருப்பேன். படிப்பிலும் நான் அவ்வளவு சிறப்பாக இல்லை. நான் வெறுமனே பெயருக்கு படித்துக் கொண்டிருந்தேன். கடைசியில் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் படித்து வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்பதற்கு முன்பே எல்லாமே எனக்கு கிடைத்து விடுமே. என் பெற்றோர் நான் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினார்கள். ஆனால் நான் அவர்களின் பேச்சுக்களை ஒரு காதில் கேட்டுவிட்டு மற்றொன்றில் வெளியேற்றிவிட்டேன். என் முடிவுக்கு எதிராக யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்பினேன். என் உறவுக்கார பெண்கள் அனைவரும் என் செல்வ செழிப்பை பார்த்து பொறாமைப்பட்டனர். என் பெற்றோரும் உங்கள் பெற்றோரைப் போல எங்களை நேசிக்க மாட்டார்களா என்று எல்லோரும் கூறுவார்கள். நான் அவர்கள் பேச்சை கேட்டு சிரிப்பேன். நான் ஒரே மகள், செல்ல மகள், மிகவும் அழகாகவும் இருந்தேன். என் அழகு மீது எனக்கு பெருமையும் இருந்தது. என்னை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக மாறப்போகிறதோ என்னவோ. எனக்காக நிறைய திருமண வரன்கள் வந்தன. ஆனால் எதுவும் என் விருப்பத்திற்கு ஏற்றதாக இல்லை. ஒன்றிரண்டு வரன்கள் என் அம்மாவுக்கு பிடித்திருந்தன. ஆனால் நான் அந்த உறவுகளை மறுத்துவிட்டேன். நான் எவ்வளவு செல்லமாக வளர்ந்திருக்கிறேன் என்பது என் பெற்றோருக்கும் தெரியும். அதனால் அவர்களும் அதிகமாக வற்புறுத்தவில்லை. என் அப்பா என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பந்தத்தை தேடிக்கொண்டிருந்தார். பிறகு அப்படி ஒரு பந்தம் வந்தது. அது விக்னேஷுடன் திருமணம். அப்பாவுக்கு பிடித்திருந்தது. அவர் என்னிடம் கேட்டபோது, அப்பா உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கும் பிடிக்கும் என்று சொன்னேன். ஏனென்றால் எனக்கு தனிப்பட்ட விருப்பம் என்று எதுவும் இல்லை. திருமணத்திற்கு முன் சில வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ளுமாறு அம்மா என்னிடம் பலமுறை கூறினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அவர் பேச்சுக்களை ஒரு காதில் கேட்டு மற்றொன்றில் வெளியேற்றிவிட்டேன். வீட்டு வேலைகளில் எனக்கு ஒருபோதும் ஆர்வம் இல்லை. கடைசியில் என் திருமண நாளும் வந்தது. நான் மணமகளாக தயாரானேன். என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் என்னை புகழ்ந்து பேசினர். பிறகு விடைபெறும் நேரமும் வந்தது. விக்னேஷ் என்னை அன்புடன் காரில் ஏற வைத்தார். நான் அழுது கொண்டிருந்த போது அவர் என் கண்ணீரை கைகளால் துடைத்தார். தயவு செய்து நிர்மலா, அழாதே. உன் கண்ணீர் என் இதயத்தில் விழுகிறது. நான் உனக்கு ஒருபோதும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். இதை கூறி அவர் என் கைகளை அன்புடன் அழுத்தினார். என் இதயத்திற்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. திருமணத்தின் முதல் இரவிலேயே விக்னேஷ் தன் அன்பை ஒவ்வொரு கணமும் உணர்த்தினார். அவர் என்னை மிகவும் மென்மையாக நடத்தினார். நான் ஒரு சிறிய பொம்மையை போல் இருந்தேன். பிறந்த வீட்டிலும் எல்லோரும் என்னை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டார்கள். புகுந்த வீட்டிலும் எனக்கு நிறைய அன்பு கிடைத்தது. இங்கேயும் விக்னேஷ் என்னை பூக்களைப் போல பாதுகாத்தார். நான் ஒரு சொர்க்கத்திலிருந்து இன்னொரு சொர்க்கத்திற்கு வந்தது போல் உணர்ந்தேன். விக்னேஷ் என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுவார். நான் பகலை இரவு என்று சொன்னால் அவரும் அதை இரவு என்றே சொல்வார். முதல் மாதம் கடந்தது தெரியவில்லை. எனக்கு 3 நாத்தனார்கள் இருந்தனர். என் கணவர் தன் பெற்றோருக்கு ஒரே மகன், மாமனார் இல்லை. என் மாமியாரும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். மாமியாருக்கு கை கால்களில் எப்போதும் வலி இருந்ததால் அவரால் வேலை செய்ய முடியவில்லை. எனவே திருமணத்திற்கு பிறகு வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் என்மேல் விழுந்தன. ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது. அதை கற்றுக்கொள்ளும் எண்ணமும் எனக்கு இல்லை. நான் விக்னேஷிடம், பாருங்கள் விக்னேஷ், நான் சமையல் அறைக்குள் அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டேன்.
இந்த விஷயத்தில் முதல் முறையாக விக்னேஷ் என் மீது கோபப்பட்டார். அவர், நிர்மலா, வீட்டு வேலைகளின் பொறுப்பு இப்போது உன் கையில் உள்ளது. அம்மா மிகவும் பலவீனமாகிவிட்டதால் வீட்டு வேலைகளை செய்ய முடியாது. நீ இந்த வீட்டின் மருமகள், அதனால் இது உன் பொறுப்பு என்றார். விக்னேஷின் கோபத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நான் இது நாள் வரை விக்னேஷின் அன்பை மட்டுமே பார்த்து இருந்தேன். அவர் என் மீது கோபப்பட்டதும் நானும் எரிச்சல் அடைந்து சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் என் பிறந்த வீட்டிற்கு வந்து அழுது அழுது என் அப்பா, அம்மா மற்றும் சகோதரர்களின் முன் என் மீது நடக்கும் அநீதியின் கதையை சொன்னேன். உண்மையில் என் மீது எந்த அநீதியும் நடக்கவில்லை. ஆனால் என் பார்வையில் வீட்டு வேலைகளை செய்வது கூட ஒரு மிகப்பெரிய அநீதிதான். நான் அப்பாவிடம், அப்பா, அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி வீட்டு வேலைகளை செய்யச் சொல்கிறார்கள் என்று சொன்னேன். என் அம்மா, இதில் என்ன தவறு இருக்கிறது? வீட்டை பராமரிப்பது உன் பொறுப்புதானே என்றார். என் கண்ணீரை கண்டு அப்பா வருத்தப்பட்டார். என் மகள் வீட்டு வேலை செய்ய விரும்பவில்லை என்றால் அவள் செய்ய மாட்டாள். நான் விக்னேஷிடம் பேசுகிறேன். அவர் ஒரு வேலைக்காரியை கூட வைத்துக் கொள்ளலாம் என்றார். என் அம்மா, வேலைக்காரிக்கும் வீட்டு எஜமானிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆம், வேலைக்காரி உதவலாம். ஆனால் நிர்மலாவும் தன் பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்பாவுக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் அப்பாவின் முடிவுதான் இறுதியானது. அவர் என்னை என் பிறந்த வீட்டிலேயே ஓய்வாக இருக்க அனுமதித்தார். எனக்கும் திரும்பிச் செல்ல மனமில்லை. ஏனென்றால் பிறந்த வீட்டில் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட நானே எடுத்து குடிக்க வேண்டியதில்லை. மறுபுறம் விக்னேஷ் என்னை பார்க்க துடித்துக் கொண்டிருந்தார். போனில், தயவு செய்து நிர்மலா, திரும்பி வா. நீ இல்லாமல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் தானே. நீ ஏன் என்னை இவ்வளவு வேதனைப்படுத்துகிறாய் என்றார். அவரின் இந்த தவிப்பை கேட்டு என் உள்ளுக்குள் வெற்றியின் உணர்வு ஏற்பட்டது. கடைசியில் அவர் என்னை சமாதானப்படுத்த என் பிறந்த வீட்டிற்கே வந்தார். அவருடைய இந்த அன்பான கோரிக்கை என்னை மேலும் தைரியப்படுத்தியது. திரும்பி சென்ற பிறகும் என் நடத்தை மாறவில்லை. நான் வீட்டு வேலை எதுவும் செய்யவில்லை. மாறாக என் மாமியாரை எல்லா நேரத்திலும் வேலை செய்ய கட்டளையிட்டேன். என் நாத்தனார்கள் சில சமயங்களில் பார்க்க வந்தாலும் நான் அவர்களுடன் நேராக பேசவில்லை. அவர்கள் வருவது என் ஓய்வுக்கு தடையாக இருப்பதாக நான் உணர்ந்தேன். என் வீட்டிற்கு வர தேவையில்லை என்று அவர்களிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன். இது விக்னேஷுக்கு தெரிய வந்தபோது அவர் கோபத்தில், என் சகோதரிகளை ஏன் வீட்டிற்கு வர வேண்டாம் என்று சொன்னாய்? இந்த வீட்டில் உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை அவர்களுக்கும் உள்ளது. இந்த வீட்டில் அப்பாவுக்கு பிறகு என் சகோதரிகளின் பொறுப்பு எனக்கு உள்ளது என்று கூறினார். விக்னேஷின் இந்த நடத்தையால் நான் கோபமடைந்து, உன் சகோதரிகளையும் உன் அம்மாவையும் உனக்கு மிகவும் பிடித்திருந்தால் அவர்களுடன் இரு. நான் என் அம்மா அப்பாவிடம் போகிறேன் என்று சொன்னேன். இந்த முறை நான் திரும்பி வரும் எண்ணம் இல்லாமல் மீண்டும் பிறந்த வீட்டிற்கு வந்தேன். ஒரு மாதத்திற்கு பிறகு விக்னேஷ் மீண்டும் என்னை சமாதானப்படுத்த முயன்றார். இந்த முறை நான் கடுமையான நிபந்தனைகள் விதித்தேன். உன் சகோதரிகள் இந்த வீட்டிற்கு ஒருபோதும் வரக்கூடாது. பார்க்க வேண்டுமென்றால் நீயே சென்று பார். ஆனால் அவர்கள் என் வீட்டிற்கு வர நான் விரும்பவில்லை. விக்னேஷ் தோல்வியை ஒப்புக்கொண்டு என் எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டார். இப்போது நான் இந்த வீட்டிற்கு எஜமானி போல என்னை நானே கருத ஆரம்பித்தேன். இப்போது என் பிடிவாதமும் என் அநாகரிகமும் அதிகரித்தது. என் மாமியார் ஒரு அப்பாவி பெண். தன் வீட்டில் சண்டை சச்சரவு வர அவர் விரும்பவில்லை. மேலும் தன் மகன் என் மீது இதயத்தையும் உயிரையும் வைத்திருக்கிறார் என்று அவருக்கு நன்றாக தெரியும். நான் வீட்டை விட்டு சென்றால் விக்னேஷ் மிகவும் சோகமாகி விடுகிறார். தன் மகன் வருத்தப்படுவதை அவர் பார்க்க விரும்பவில்லை. அதனால் அவர் என் எல்லா பேச்சுக்களையும் கேட்டார். நான் என் மாமியாருக்கு ஆணையிடுவேன். அவருடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி நிறைய பயனடைந்தேன். விக்னேஷ் இல்லாத போது நான் எல்லா வேலைகளையும் அவர் மூலமே செய்வேன். துடைப்பது, பாத்திரங்கள் கழுவுவது, சமைப்பது எல்லாமே. எனக்கான காலை உணவு மற்றும் மதிய உணவு என் அறைக்கே வரும். நான் தண்ணீர் கோப்பையை கூட நானே எடுத்து குடிக்க மாட்டேன். என் மாமியார் கட்டாயத்தின் பேரில் நான் சொன்ன எல்லாவற்றையும் செய்தார். ஏனென்றால் விக்னேஷ் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்றும் நான் இல்லாமல் அவர் சோகமாகி விடுகிறார் என்று அவருக்கும் தெரியும். என் வாழ்க்கை இப்போது சொகுசானதாக இருந்தது. வீட்டில் எனக்கு எந்த குறையும் இல்லை. விக்னேஷின் எல்லா பிடிவாதங்களையும் சகித்து கொண்டார். எனக்கு இன்னும் சிறப்பு உணர்வை கொடுத்தார். விக்னேஷ் எப்போதும் நினைத்து கொண்டார், நான் தான் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்கிறேன். அதனால் அவர் என் மீது அளவற்ற அன்பை காட்டத் தொடங்கினார். அவர் என்னை வெளியில் அழைத்து செல்வார். எனக்கு ஷாப்பிங் செய்து கொடுப்பார். நான் நோய்வாய்ப்பட்டால் இரவு முழுவதும் கண் விழித்து என்னை பார்த்து கொள்வார். இதற்கிடையில் என் 2 சகோதரர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இருவரும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொண்டனர். நான் திருமணத்திற்கு 1 மாதம் முன்பே என் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன். விக்னேஷ் செல்ல அனுமதி கொடுத்தார். ஆனால் போகும்போது, நிர்மலா, நீ இல்லாமல் வீடு நன்றாக இல்லை. அம்மாவின் உடல்நிலையும் சரியில்லை என்றார். ஆனால் நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன்.
அவர் அவ்வப்போது போனில் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகி வருகிறது, ஒரு முறை வந்து பார் என்று சொல்வார். ஆனால் நான் ஒரு முறை கூட அவரை பற்றி விசாரிக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு என் இரு அண்ணிமார்களும் வந்து விட்டார்கள். ஆனால் நான் பிறந்த வீட்டிலேயே இருக்க பிடிவாதமாக இருந்தேன். என் அண்ணிமார்களின் போக்கை புரிந்து கொள்ள அவர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்பினேன். நான் என் புகுந்த வீட்டில் ராணியைப் போல ஆதிக்கம் செலுத்துவதைப் போல என் அண்ணிமார்களும் என்னைப் போல ஆகிவிடுவார்களோ என்ற பயம் என் மனதில் இருந்தது. அப்படி நடந்தால் அவர்களின் சிறகுகளை கத்தரிக்க நான் தயங்க மாட்டேன் என்று மனதில் தீர்மானித்தேன். விக்னேஷ் தினமும் என்னை தொலைபேசியில் திரும்பி வருமாறு மன்றாடினார். இதனால் எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது. கடைசியில் அவர் தொடர்ந்து கெஞ்சியதால் நான் என் புகுந்த வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. நான் பிறந்த வீட்டில் இருந்தவரை என் அண்ணிமார்களை என் பிடியில் வைத்திருந்தேன். ஆனால் புகுந்த வீட்டிற்கு வந்து என் மாமியாரின் நிலையை பார்த்தபோது எனக்கு கோபம் வந்தது. என் மாமியார் உண்மையில் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். படுக்கையிலிருந்து எழக்கூட முடியவில்லை. இப்போது எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும் என்ற பயம் எனக்கு இருந்தது. அடுத்த நாள் நான் எப்பொழுதும் போல தாமதமாக எழுந்தேன். விக்னேஷ் காலை உணவை சாப்பிடாமல் அலுவலகத்திற்கு சென்று விட்டார். என் மாமியார் நேற்றிரவு முதல் சாப்பிடவில்லை என்று எனக்கு தெரியாது. நான் அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பேன் என்று நினைத்து என் மாமியார் மெதுவாக என்னை கூப்பிட்டு கொண்டே இருந்தார். ஆனால் நான் அவருடைய குரல்களை கேட்கவில்லை. கடைசியில் அவரால் பசியை தாங்க முடியவில்லை. எனவே அவர் தானே அறையிலிருந்து வெளியே வந்து என்னிடம் சாப்பிட ஏதாவது கேட்டார். நான் அப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்தேன். என் மனநிலையும் சரியில்லை. அதனால் நான் அவர் மீது சத்தம் போட்டேன். என் அநாகரிகமான செயலால் என் மாமியாரின் கண்கள் கலங்கின. பிறகு அவரே சமையலறைக்கு செல்லத் தொடங்கினார். இதை பார்த்ததும் எனக்கு இன்னும் கோபம் வந்தது. நான் அவரின் கையை பிடித்து பலமாக தள்ளினேன். இதற்குள் விக்னேஷ் திடீரென வீட்டிற்குள் வந்தார். அவர் இதையெல்லாம் தன் கண்ணால் பார்த்தார். விக்னேஷின் கையில் உணவு பொட்டலங்கள் இருந்தன. நான் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பேன் என்று அவர் உணர்ந்திருக்கலாம். தன் அம்மாவின் நிலையை மனதில் வைத்து மதியம் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் வெளியிலிருந்து உணவு பொட்டலங்களை கொண்டு வந்திருந்தார். நான் என் மாமியாரை தள்ளிய போது அவர் கீழே விழப் போகிற தருணத்தில் விக்னேஷ் அவரை தன் கைகளால் பிடித்தார். உணவை பக்கத்தில் தூக்கி எறிந்துவிட்டு ஓடி வந்து தன் அம்மாவை பாதுகாத்தார். தன் அம்மாவை விழாமல் காப்பாற்றினார். விக்னேஷின் முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. அவர் மாமியாரை மெதுவாக சோஃபாவில் அமர்த்தினார். பிறகு என் பக்கம் திரும்பி கோபத்துடன் என் கன்னத்தில் பலமாக அறைந்தார். நான் எதையும் தாங்கிக் கொள்வேன், ஆனால் என் அம்மாவின் அவமானத்தை தாங்க மாட்டேன். உன் இவ்வளவு கீழ்த்தரமான செயலை கண்டு இன்று நான் உன்னை வெறுக்கிறேன். உன்னை போன்ற கீழ்த்தரமான கேவலமான பெண்ணை நேசித்ததற்காக என்னை நானே வெறுக்கிறேன். நீ என் வெறுப்புக்கு கூட தகுதியற்றவள். இவர்தான் எனக்கு பிறப்பளித்த தாய். இன்று நான் உன் கணவனாக இருப்பதற்கும் உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் இவர்தான் காரணம். நீ இவருடன் இப்படி நடந்து கொண்டாய். விக்னேஷின் கண்களில் கண்ணீரும் கோபமும் ஒன்றாக தெரிந்தது. அவர், உனக்கு வெட்கக்கேடு. நான் உனக்காக என் சகோதரிகளிடமிருந்து விலகி இருந்தேன். உன் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டேன். ஆனால் நீ என் அம்மாவை இப்படி ஒரு இயலாமை நிலையில் தள்ளிவிட்டாய். உன் உள்ளத்தில் மனிதநேயமே இல்லை. இன்று முதல் இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை. இப்போதே இந்த நிமிடமே இந்த வீட்டை விட்டு வெளியேறு. விக்னேஷின் கோபத்தை கண்டு எனக்கு கோபம் வந்தது. என் தவறை நான் உணரவில்லை. மாறாக நான் விக்னேஷிடம் சண்டையிட ஆரம்பித்தேன். நீ என்ன செய்வாய்? உனக்கு நன்றாக தெரியும். நான் இல்லாமல் நீ ஒரு நொடி கூட இருக்க முடியாது. இந்த முறை நான் போனால் உன் வாழ்க்கையில் திரும்பி வரவே மாட்டேன் என்றேன். விக்னேஷ் கோபத்தில் என் கையை இறுக்கமாக பிடித்து, நீ வர வேண்டாம். உன்னை போன்ற பெண் என் வாழ்க்கையில் தேவையில்லை. இப்போதே இங்கிருந்து போ. இன்னும் சில நாட்களில் உனக்கு விவாகரத்து ஆவணங்களும் கிடைக்கும். நான் உன்னை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்குவேன். விக்னேஷின் வாயிலிருந்து விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டதும் சிறிதாக பயம் வந்தது. விக்னேஷ் ஒருபோதும் என்னை தன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற மாட்டார் என்று நான் நினைத்தேன். ஆனால் விக்னேஷின் வாயிலிருந்து விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்ட பிறகுதான் நான் விக்னேஷை மிகவும் நேசித்தேன் என்பதை உணர்ந்தேன். அவர் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு நொடியை கூட கற்பனை செய்து பார்ப்பது எனக்கு சாத்தியமற்றதாக இருந்தது. அவள் வாயிலிருந்து வெறுப்பு நிறைந்த வார்த்தைகளையும் விவாகரத்து பற்றிய பேச்சை கேட்டதும் நான் அங்கேயே தரையில் உட்கார்ந்து விட்டேன். ஆனால் விக்னேஷின் கோபம் குறையவில்லை. அவர் எனக்கு வெளியேற வழிகாட்டினார். நான் அழுது கொண்டே என் பெற்றோரின் வீட்டிற்கு திரும்பினேன். அவர்களிடம் விக்னேஷ் பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன். என் அம்மா தன் தலையை பிடித்து கொண்டு, தவறு உன்னுடையது. உன் நோயாளி மாமியாரை கூட உன்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் தாய்க்கு அநீதி நடப்பதை எந்த மகன் சகித்துக் கொள்வான்?
இந்த முறை என் அப்பாவும் மௌனமாக இருந்தார். அவர், நான் விக்னேஷிடம் பேசுகிறேன். ஒருவேளை அவன் உன்னை மன்னித்து விடலாம். ஆனால் நீ இனிமேல் எந்த தவறும் செய்யக்கூடாது என்று மட்டும் சொன்னார். நான் அறைக்குள் சென்று கண்ணீரில் மூழ்கி, கடவுளே விக்னேஷின் இதயத்தை மென்மையாக்குங்கள் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். விக்னேஷ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்பதை நான் உணர்ந்தேன். அவர் உண்மையிலேயே என்னை கைவிட்டால் என் வாழ்க்கை இருளில் மூழ்கிவிடும். ஆனால் என் எல்லா பிரார்த்தனைகளும் பயனற்று போயின. ஏனெனில் சில நாட்களுக்கு பிறகு எனக்கு விக்னேஷிடமிருந்து விவாகரத்து நோட்டீஸ் கிடைத்தது. உண்மையிலேயே அவர் என்னை தன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிட்டார். அன்று நான் மிகவும் அழுதேன். ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமில்லை. விக்னேஷிடம் விவாகரத்து பெற்ற பிறகு நான் முற்றிலும் உடைந்து போயிருந்தேன். இந்த சம்பவம் என்னை மேலும் கோபக்காரியாகவும் பிடிவாதமுள்ளவளாகவும் ஆக்கியது. இப்போது எனக்கு என் அண்ணன்கள் அண்ணிமார்களின் தோழமையும் பிடிக்கவில்லை. அவர்கள் சிரித்து பேசுவதை பார்ப்பதும் பிடிக்கவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக பேசும்போது விக்னேஷின் நினைவு என்னை மேலும் ஆட்டியது. என் அண்ணிமார்கள் மீது என் இதயத்தில் வெறுப்பு அதிகரிக்க தொடங்கியது. நான் என் கணவனுடன் இருக்க முடியவில்லை என்றால் என் அண்ணிமார்களையும் அவர்களின் கணவர்களுடன் சந்தோஷமாக இருக்க விடமாட்டேன் என்று நான் தீர்மானித்தேன். இந்த நோக்கத்துடன் நான் தேவையே இல்லாமல் என் அண்ணிமார்களுடன் சண்டையிட ஆரம்பித்தேன். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேளையிலும் நான் குறை கண்டுபிடித்தேன். ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுடன் வாதிட்டேன். என் அம்மா என்னை தடுத்தார். ஆனால் நான் அதை பொருட்படுத்தவில்லை. என் அண்ணன்மார்களும் என் அப்பாவும் என் வார்த்தைகளை நம்பி என் அண்ணிமார்களுடன் நிறைய சண்டையிட்டார்கள். ஒரு நாள் என் சிறிய அண்ணி என் முன் வந்து நின்று, உன் வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள்ள உன்னால் முடியவில்லை. இப்போது ஏன் எங்கள் மகிழ்ச்சிக்கு பின்னால் வருகிறாய்? குறைந்தது எங்களை பற்றி இல்லை என்றாலும் உன் சகோதரர்களை பற்றியாவது கவலைப்படு. அவர்களின் குடும்பம் சிதைந்து போனால் அவர்களும் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் என்றார். அண்ணியின் இந்த பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று என் மனதில் உறுதி பூண்டேன். சில நாட்களுக்கு பிறகு என் சிறிய அண்ணியின் கல்லூரி நண்பர் ஒருவர் தன் திருமண அழைப்பிதழை கொடுக்க வந்திருந்தார். அது எனக்கு அன்னிக்கு எதிராக ஒரு சாக்குப்போக்கு கிடைத்தது. அண்ணன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்ததும் நான் சைகை மூலம் அவரை என் அறைக்கு அழைத்து, அண்ணியின் நண்பர் பல மணி நேரம் அவர்களுடன் அறையில் தனியாக இருந்ததாக பெருமைப்படுத்தி கூறினேன். அண்ணி அம்மாவுடன் அநாகரிகமாக நடந்ததாகவும் அதனால் அம்மா அழுததாகவும் சொன்னேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த நண்பர் சில நிமிடங்கள் மட்டுமே வந்திருந்தார். அம்மா முன்னிலையில் தன் திருமண அட்டையை கொடுத்துவிட்டு திரும்பி சென்று விட்டார். என் பேச்சை கேட்டு அண்ணன் கோபத்தின் உச்சிக்கு சென்றார். அவர் அண்ணியின் அறைக்குள் சென்று அவளுடன் நிறைய சண்டையிட்டார். கோபத்தில் அவர் மீது கை வைத்தார். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தபோது அண்ணன் கோபத்தில் அண்ணியை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். அண்ணி தன் சமாதானத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அண்ணன் அவர் பேச்சை கேட்கவில்லை. இது நடந்த பிறகு நான் வெற்றியை கொண்டாடினேன். அம்மாவுக்கு உண்மை தெரிந்தபோது அவர் தன் தலையை பிடித்து கொண்டார். அவர் அண்ணனிடம் உண்மையை எல்லாம் சொன்னார். அண்ணனும் தன் தவறுக்கு மிகவும் வெட்கப்பட்டார். யாரும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அனைவரின் கண்களிலும் என் மீது ஒரு அந்நியமான உணர்வும் கோபமும் இருந்தது. அண்ணன் போனில் அண்ணியிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அண்ணி, உன்னை நான் மன்னிப்பேன். ஏனென்றால் இதில் உன் தவறு எதுவும் இல்லை. ஆனால் உன் சகோதரி அந்த வீட்டில் இல்லாத போதுதான் நான் திரும்பி வருவேன் என்று தெளிவாக கூறினார். அன்னையின் நிபந்தனையை கருத்தில் கொண்டு என் அம்மா என் திருமணத்தை செய்து வைக்க முடிவு செய்தார். ஏனென்றால் அவர் தன் மகன்களின் குடும்பம் அழிந்து போவதை பார்க்க விரும்பவில்லை. நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று எவ்வளவு சொன்னாலும், விக்னேஷை தவிர வேறு யாரையும் என்னால் நினைக்க முடியாது என்று சொன்னாலும் என் அம்மா என் பேச்சை கேட்கவில்லை. தெரிந்த பெண் புரோக்கர் மூலம் நந்தகுமாரின் உறவை கொண்டு வந்தார். விசாரணை எதுவும் இல்லாமல் என் அம்மா என் திருமணத்தை நந்தகுமாருடன் நிச்சயித்தார். சில நாட்களில் திருமணம் நடந்து நான் நந்தகுமாருடன் அவர் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் நந்தகுமார் ஒரு தவறான மனிதர் என்று நிரூபிக்கப்பட்டது. அவர் என்னை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று என்னுடன் கணவன் மனைவி உறவு கொண்டான். அவன் மட்டுமல்லாமல் மேலும் 3 இருக்க வைத்தான். அதில் ஒரு கிழவனும் அடக்கம். பிறகு என்னை தனியாக அங்கேயே விட்டுவிட்டு என் நகைகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். இன்று நான் என் அறையில் படுத்திருந்து வலியால் துடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் உடல் வலியை விட என் இதயத்தில் நடந்த வேதனை அதிகமாக உணர்ந்தேன். என் தவறுகளால் எல்லாவற்றையும் அழித்துவிட்டேன். என் சகோதரர்கள் என் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். ஆனால் நான் அவர்களின் அன்பை வெறுப்பாக மாற்றிவிட்டேன். என் கணவர் விக்னேஷ் எப்போதும் எனக்கு அன்பை கொடுத்தவர். அவர் என்னை தன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றிவிட்டார். இன்று அவர் நினைவு எனக்கு மிகவும் வந்தது. நான் துடித்து அழுது கொண்டிருந்தேன். என் அகங்காரத்தாலும் என் தவறான நடத்தையாலும் இவ்வளவு அன்பான உறவுகளை இழந்துவிட்டேன். திடீரென என் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. நான் மயங்கி விழுந்தேன். எனக்கு உணர்வு வந்தபோது நான் மருத்துவமனை அறையில் இருந்தேன். நான் கதறி அழுது கொண்டிருந்தேன்.
கைகளை கூப்பி எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தேன். என் அண்ணிமார்களிடமும், என் அப்பா அம்மாவிடமும், என் சகோதரர்களிடமும் எல்லோரும் என்னை மன்னித்து விட்டார்கள். ஆனால் என் இதயத்தில் இன்னும் அமைதி இல்லை. ஒருவரிடம் எனக்கு மிகவும் மன்னிப்பு தேவைப்பட்டது. அது விக்னேஷ். நான் அம்மாவிடம் அழுது, அம்மா ஒருமுறை விக்னேஷை அழையுங்கள், நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்றேன். என் அம்மா என்னை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார். ஆனால் என் இதயம் அமைதியற்று இருந்தது. விக்னேஷை சந்திக்க நான் துடித்துக் கொண்டிருந்தேன். என் அம்மா விக்னேஷை அழைக்க விரும்பவில்லை. விக்னேஷை எந்த முகத்துடன் அழைக்க முடியும்? நீ அவனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்தாய்? மாறாக நீ அவன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனையை கொடுத்தாய் என்றார். ஆனால் என் அப்பா என் நிலையை கண்டு இரக்கம் கொண்டார். அவர் விக்னேஷுக்கு போன் செய்தார். அப்பா, நான் ஒருமுறை அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார். என் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்றார். விக்னேஷ் உடனடியாக என்னை பார்க்க ஓடி வந்தார். நான் விக்னேஷை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவர் மிகவும் பலவீனமாகி இருந்தார். நீண்ட தாடி, கண்களுக்கு கீழே குழிகள் விழுந்து பல வருடங்களாக நோய்வாய்ப்பட்டவர் போல் இருந்தார். என்னை பார்த்ததும் என் தவிப்பு இன்னும் அதிகரித்தது. அவர் கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது. நானும் துடித்து அழுது கொண்டிருந்தேன். நான் அழுவதை பார்த்து விக்னேஷ் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்தார். தயவு செய்து நிர்மலா, அழாதே. உன் தவறுகளை நீ உணர்ந்து விட்டாய். அதுதான் மிகப்பெரிய விஷயம். உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உன் நிலையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னை மனதார மன்னிக்கிறேன் என்றார். விக்னேஷ் என்னை அணைத்துக் கொண்டார். என் மனதிலிருந்து ஒரு கனமான சுமை நீங்கியது போல் உணர்ந்தேன். நான் விக்னேஷின் மார்பில் தலை வைத்து, நீ என்னை மன்னித்து விட்டால் என்னை மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்த்துக்கொள். நான் நீ இல்லாமல் முழுமை அடையாதவள் என்றேன். என் நிலையை கண்டு விக்னேஷின் இதயம் உருகியது. அவர் மீண்டும் என்னை திருமணம் செய்து கொண்டார். அவர் என்னை அவர் வீட்டிற்கு அழைத்து வந்தார். நான் அவருடன் வீட்டிற்கு வந்தபோது என் இதயத்திற்கு அமைதி கிடைத்தது. நான் என் மாமியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். என் மாமியார் பெரிய மனதுடன் என்னை மன்னித்து விட்டார். பிறகு நான் என் வீட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் வேலை செய்ய எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் நான் ஒருபோதும் வேலை செய்ததில்லை. ஆனால் விக்னேஷ் ஒவ்வொரு அடியிலும் என் பக்கபலமாக நின்றார். நான் என் நாத்தனார்களையும் வீட்டிற்கு அழைத்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டேன். இப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் நாத்தனார்கள் என் வீட்டிற்கு வருகிறார்கள். நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். நான் என் மாமியாருக்கு சேவை செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இப்போது நான் அவர்கள் எழுந்து ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க கூட விடுவதில்லை. அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நான் விக்னேஷின் இதயத்தில் எனக்கான அன்பை மீண்டும் வளர்த்தேன். எங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியது. நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான உறவுகளை ஒருபோதும் உங்கள் அகங்காரம் மற்றும் பெருமை காரணமாக கைகளிலிருந்து நழுவ விடாதீர்கள். இந்த உறவுகள் விலை மதிப்பற்றவை. அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே அன்பான உறவுகள் கிடைக்கும். நம் வீட்டை சொர்க்கமாக நம் கைகளால் உருவாக்க முடியும். ஒரு சிறிய தவறால் உங்கள் சந்தோஷமான குடும்பத்தை அளிக்காதீர்கள். உறவுகளுக்கு மதிப்பளிக்கவும். ஏனென்றால் இந்த அன்பான உறவுகள்தான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமாகும்.